ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து ஒரு இமேஜ் பட்டன் வந்து உங்கள் ப்ரோக்ராமில் ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இமேஜ் பட்டனோட கோடிங் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 எடிட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு இமேஜ் பட்டன், ஒரு எடிட் டெக்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ட்ரு பண்ணணும், செகண்ட் எடிட் டெக்ஸ்ட்டில் செகண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணணும். அண்ட் இமேஜ் பட்டனை கிளிக் பண்ண உடனே டெக்ஸ்ட் வேவ் மூலமாக உங்களுக்கு சம்மோட வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் கான்செப்ட்டு. அதுக்கான மெயின் ஆக்டிவிட்டி ப்ரோக்ராமும் இருக்கும். நீங்கள் ஆக்டிவிட்டி எக்ஸ்எம்எல் மெயின் ஆக்டிவிட்டி இந்த 2 கோடிங்கும் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்எம்எல்ல எரர் காமிக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இமேஜ் பட்டனில் ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணணும். அந்த எரர் காமிக்கும். அந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுற அந்த ஐகானோட நேம் வந்து ஆட் அண்டர் ஸ்கோர் ஐகான், இப்படி தான் நேம் தரணும். சரி, இது வந்து எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா டிராவபிள் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் நீங்கள் ஆட் பண்ணணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து ஆட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் பட்டன் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். இமேஜ் பட்டனை நீங்கள் 2 விதமாக ஆட் பண்ணலாம். ஒன்று, நீங்களாக ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி லோக்கல் கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணி பண்ணலாம். இன்னொன்று, ஆல்ரெடி வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவிலே வந்து அவைலபிள் இருக்கும். அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணி இமேஜ் பட்டனை நம்ம ஆட் பண்ணலாம். சரி, இந்த டிராவபிள் ஐகான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவாங்க. இது ப்ராஜெக்டோட ஃபோல்டர்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். கண்டென்ட் எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு மணி ஃபர்ஸ்ட் நம்ம செக்யூரிட்டி அந்த எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு, கால் அனுப்புறதுக்கெலாம் வந்து பர்மிஷன் கேட்கறதுக்கெலாம் இந்த ஆண்ட்ராய்டு மணி ஃபர்ஸ்ட் எக்ஸ்எம்எல்ல தான் ரைட் பண்ணுவோம். இங்கே வந்து ஆர்இஎஸ்ன்னு இருக்கா, ரிசோர்ஸு, இதில் தான் வந்து உங்களோட ஆப்போட லோகோ மற்ற எல்லாமே இது தான் ஆட் பண்ணுவோம். என்னென்ன இமேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணுறது வந்து இங்கே தான் ஆட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிராவபிள்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிராவபிள் ஃபோல்டரில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இமேஜ் பட்டனை ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா வெக்டார் அசெட்டு, ஓகேவா? இந்த வெக்டார் அசெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 2 இருக்கும் மேலே. அசெட் டைப் வந்து கிளிப்பார்ட்னு இருக்கும், லோக்கல் ஃபைல்னு இருக்கும். இந்த லோக்கல் ஃபைல் தான் நீங்கள் போயிட்டு கம்ப்யூட்டரில், லோக்கல் கம்ப்யூட்டரில் ஒரு இமேஜ் இங்கே வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ ப்ராஜெக்டில் இமேஜ் பட்டன் அப்படிங்கிற ஃபோல்டரில், ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் நீங்கள் அந்த இமேஜை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நியூ டைரக்டரினா வேறு எங்கேயாச்சும் கம்ப்யூட்டரில் வச்சுருக்கீங்க, டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த இமேஜை போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 விதமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா கிளிப் ஆர்ட் மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதையே ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நம்ம கிளிப் ஆர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு சாம்பிள் ஒர்க் பண்ணி பார்த்ததால அந்த இமேஜ் பட்டன் வந்து இங்கே இருக்குது, டிஸ்பிளே ஆகுது. ஆனால் நான் உங்களுக்கு புதுசாக வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த கிளிப் ஆர்ட், செலக்ட் கிளிப் ஆர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஐகான்ஸ் வந்து காமிக்கும். இப்போ நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸில் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து ஒரு சர்க்கிளில் வர மாதிரி நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இமேஜ் பட்டனை செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்க்கிள்குள்ளே ஒரு ப்ளஸ் இருக்கிற மாதிரி இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே கீழே வந்து சைஸ்ன்னு இருக்கா, சைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு 80 கொடுத்துருங்க. 80 dB இன்ட்டு 80 dBன்னு கொடுத்துட்டு கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், க்ரீன் கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு க்ரீன் கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே இங்கே வெளியில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் ஃபார்ம் ஆகிடும். ஒபேசிட்டிங்கிறது அதோட அந்த டிரான்ஸ்பரன்சி. நீங்கள் வந்து கொஞ்சம் டல்லாக வேணாலும் வச்சுக்கலாம், டார்க்காக வேணாலும் வச்சுக்கலாம். அதுதான் ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்த உடனே ட்ராவபிளில் இந்த நேமில் வந்து அது ஆட் ஆகும். சரியா? அதை வந்து ஃபினிஷிங் கொடுத்துங்க. சரி, இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணாலும் அந்த எரர் இன்னும் போகல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்கிற அந்த இமேஜோட நேம் வந்து, அதாவது நம்ம வந்து எக்ஸ்எம்எல்ல என்ன கொடுத்துருக்கோம்னா ஆட் அண்டர் ஸ்கோர் ஐகான்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற அந்த இமேஜோட நேம் வந்து பேஸ் லைன், ஆட் சர்க்கிள், அவுட்லைன், ஏதோ வேற ஒரு நேமில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேமை வந்து ஆட் அண்டர் ஸ்கோர் ஐகான்னு மாற்றணும். மாற்றினா தான் அந்த எரர் போகும். அப்போ என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி ஓகேவா, ரீநேம் இங்கே இருக்கும். ஆர் ரீஃபேக்டரில் போயிட்டு ரீநேம் அப்படின்னு கொடுக்கலாம். ஆர் இங்கே மேலேயே ரீநேம் இருந்துச்சுனாலும் மாற்றலாம். சில டைமில் இந்த இந்த இடத்துல இந்த மெனுவில் வந்து ரீநேம்னு இருக்காது, ரீஃபேக்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒருவேளை ரீஃபேக்டர்னு இருந்துச்சுன்னா அதில் போய் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இங்கே ரீநேம் இருந்தாலும் ரீநேம் பண்ணிக்கலாம். நான் ரீஃபேக்டர்லேயே சொல்லி கொடுக்குறேன். ரீஃபேக்டரில் போயிட்டு ரீநேம் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன மாற்றுறீங்கன்னா ஆட் அண்டர் ஸ்கோர் ஐகான் கொடுத்துட்டு ரீஃபேக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த எரர் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். ஏற்கனவே ரெட்டில் இருந்தது க்ரீனாக மாறிடுச்சு. இது ஒரே ஒரு எரர் தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆல்மோஸ்ட் வார்னிங் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து
அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்பை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோடனே இந்த கிராடல் பில்டு ரன்னிங்ன்ட்டு கீழே வந்து உங்களுக்கு ரன்னிங் ஸ்டேட்டஸ் காமிக்கும். அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேவ் ஆல் கொடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேவ் ஆல் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதுவாகும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும். உங்கள் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஆப் ஓப்பன் ஆக போகுது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி அந்த இமேஜ் வந்து க்ரீன் கலரில் பெருசாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் கொடுக்குறீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது சிஸ்டம். ஏன்னா இதுக்கு மினிமம் வந்து நல்ல ப்ராசஸர், நல்ல ரேம் இருக்கணும். அப்போ தான் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக. ஏன்னா எமுலேட்டர் வந்து இது கிட்டத்தட்ட உங்கள் சிஸ்டமோட ரேம் ஆல்மோஸ்ட் எடுத்துக்கும். எப்படி வந்து உங்கள் மொபைலில் 8 GB ரேம் இருக்கிற மொபைல் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களோ அந்த 8 GBயும் அப்படியே எடுத்துக்கும் அந்த எமுலேட்டர். அதனால தான் வந்து சிஸ்டம் சம்டைம்ஸ் ஹேங் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். எமுலேட்டர் இல்லாமல் நீங்கள் டேட்டா கேபிளும் உங்கள் மொபைலையும் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு. எமுலேட்டரை நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வெறும் மொபைலு டேட்டா கேபிள் வச்சு ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 12ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 13 ஒரு வேல்யூ கொடுக்குறேன். கிளிக் பண்ணிங்கன்னா சம் ஈக்குவல் டு 25. இதுதான் வந்து உங்கள் அவுட்புட். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சா? இந்த வீடியோவை ரிப்பீட்டாக பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பெரிய விஷயமே கிடையாது ஒரு இமேஜ் பட்டன் ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.